டே 4 ஆஃப் அன்எம்ப்ளாய்டு சீரிஸ். ஸோ இந்த சீரிஸில் வந்து இன்றைக்கி நம்ம கவர் பண்ண டாபிக் வந்து என்னென்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வந்து அதில் வந்து ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாட்டி நான் செக் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது வந்து ஒர்க் ஆகுது, பட் டைம் டேக்கன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளால் வந்து டைம் டேக்கன் வந்து ஈஸியாக லெஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்டிடியூட் கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து பைத்தான் அண்ட் சீக்வல் பார்க்கணும்ல. ஸோ பைத்தானை பொறுத்தவரை இன்றைக்கி நான் பார்த்த இது வந்து என்னன்னா ஃபங்க்ஷன். ஆப்டிடியூடை முடிச்சதுக்கப்புறம் பைத்தான் முடிச்சதுக்கப்புறம் சீக்வல் பண்ணேன். சீக்வலில் வந்து நான் என்ன கவர் பண்ணேன் அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நேற்று நம்ம கவர் பண்ணது வந்து என்னென்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு இன்றைக்கி வந்து நான் நிறைய கோடிங் சால்வ் பண்ணி பார்த்தேன். நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நிறைய கோடிங் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் அந்த கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபார்முலாஸும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அது எப்பயும் போல் வந்து இதெல்லாமே நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 6 ஜாப்ஸ் வந்து நான் வந்து லிங்க்டின்ல பார்த்து வந்து நௌக்ரி இல்லைனா வந்து இண்டீடில் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி அந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து இன்றைக்கி ஒன்று ஆப்டிடியூட் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடிங் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.